எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு பதிவு 103, திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 20ல் 10வது பாகம், ஹரிச்சந்திரன் கதையில 4வது பகுதி. இந்த ஹரிச்சந்திரன் கதையில நம்ம என்ன விட்டோம்னா, அந்த சத்தியகீர்த்தி அமைச்சரும் ஹரிச்சந்திரனும் வீரபாகுன்ற வெட்டியாங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் நடக்கிறது காசியில, ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நடக்கிறது காசியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லோகிதாசனும் சந்திரமதியும் அந்த காலகண்ட ஐயர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து ரொம்ப இப்போ துன்புறுத்துறாரு. அந்த காலகண்ட ஐயர் வந்து ஒரு அளவுக்கு மீறி துன்புறுத்துறார். அந்த நிலைமையில இந்த லோகிதாசனை வந்து தர்ப அர்த்தம், நான் ஒரு ஐயர் இல்லையா, தர்பக்கட்டை அவங்களுக்கு தேவை. தர்பக்கட்டை அறுக்கிறதுக்கு நான் அனுப்புறேன், போய் தர்ப அறுத்துன்னு வாடான்னு. விடிய காலத்தில் தர்பையை வந்து தர்ப அறுக்கிறது வந்து பகல்ல வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இருக்கும்போது அறக்கூடாது. தர்பம் வந்து பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா, நம்ம இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிரம்ம முகூர்த்தத்துல தான் தர்பையும் கிள்ளணும். தர்பையை கிள்ளணும். துளசி பறிக்கிறது, வில்வம் பறிக்கிறதெல்லாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல தான் பண்ணணும். சூரியன் உதிச்சு அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு. தர்பை இறக்கிறது அந்த நேரத்தில் தான் இருக்கணும். விடிய காத்தால் 4 மணிக்கு போய் தர்பை சேகரிக்கிறதுன்னு வாங்க. அது தர்பை சேகரிக்கிறதுக்கு போவாங்க. இவர் போய் பறிக்கணும். அது ஆக்சுவலா அதுக்கு வந்து நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணி தான் அந்த தர்பையை பறிக்கணும். முதல்ல அந்த தர்ப தேவதை கிட்ட பர்மிஷன் வாங்கணும், மகாவிஷ்ணு கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பிரம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். வாங்கி தான் தர்பையை கிள்ளணும். தர்பையை போய் இஷ்டத்துக்கெல்லாம் அறுத்தக்கூடாது. இப்போ எப்படி நடக்கிறதுன்றதை கேட்காதீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் விடிய காத்தால் 4 மணிக்கு பண்ணி தான் குளிச்சுட்டு போய் நல்ல நேமனிஷ்டியோட மடியோட தான் பறிக்கணும். இவர் போய் என்ன பண்றார், இந்த பையனை லோகிதாசனை காத்தால எழுப்பி விட்டு அவனை குளிச்சுட்டு, நீ போய், அவன் குளிச்சுட்டு தான் போறான், குளிச்சுட்டு போய் நீ தர்ப பறிச்சுனுவான்ற. சின்ன குழந்தைய 4 மணிக்கு எழுப்பேன்னு போனே, அவன் போய் தர்ப காட்டில் தர்பையா இருக்கிறான். அங்க இருந்து ஒரு நல்ல பாம்பு தீண்டிடுறது. தீண்டினவனே செத்து போறான். செத்து போயிட்ட உடனே இந்த காலகண்ட ஐயர் புள்ள செத்து போயிட்டான சந்திரமதி 18 ஓடி வரா. காலகண்ட ஐயர் என்ன சொல்றார், நீ சாப்பிட்டதுக்கு, நீ வேலை செஞ்சதுக்கு சரியா போச்சு, ஓடி போய் உன் பிள்ளையும் எதுவாயிட்டா, நீ இப்ப வீக் ஆயிட்ட, உனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போச்சு, உன்னால வேலை செய்ய முடியல, இனிமேல் நீ என்கிட்ட வேலை செய்யாத, ஓடி போன்ற. உன் பிள்ளைதான் கொஞ்சம் செய்வான், சின்ன பையனா இருக்கான்னு பார்த்தா அவனும் செத்து போயிட்டான், ஒன்றும் கிடையாது, இனிமே நீ ஓடி போன. சந்திரபதியை விரட்டி விட்டுற. அந்த காலகண்டையை விரட்டி விட்ட உடனே, காலகண்டையர் விரட்டி விட்ட உடனே இவன் என்ன பண்றா, இந்த புள்ளை எப்படி இருக்கு, புள்ளைய தூக்கின்னு வரா. புள்ளை செத்து போச்சு. புள்ளைய தூக்கி பெண் என்ன பண்றா, இவளுடைய இடுப்பு புடவை இருக்கு இல்லையா, அதுல பாதியை கிழிச்சு அந்த பாதியை வந்து அந்த அந்த இவனுக்கு அந்த லோகிதாசன் மேல சுத்தி தூக்கிட்டு வரா. பாதி புடவை கட்டிட்டு வரா அங்கிருந்து. அப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு இப்ப 18 முழம் சேரி கட்டுறதுன்றது இருக்கும். இப்பதான் அது வந்து 9 ஆகி 18 முழம் இருந்தது, 16 முழமா கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 12 முழமா கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ராஜஸ்தானி பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா 18, 12 முழம் கட்டுவாங்க. இப்ப கூட ராஜஸ்தானி ஜென்ஸ் கூட இல்ல, வேஷ்டி வந்து 12 முழம் கட்டுருவாங்க. வேஷ்டியோட அந்த துண்டை தான் தலையில சுத்துறாங்க பாருங்க, அப்படியே சுத்துவாங்க பாருங்க தலைப்பாகைக்கு. அது வெயிலுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோலுக்கு நல்லா இருக்கும். பட் அந்த சாஸ்திர சம்பிரதாயம் அப்பையில இருந்து வந்தது 12 முழம் துணி. அதுக்கப்புறம் 9 முழம் ஆச்சு. 9 முழம் இப்பயும் நாங்கெல்லாம் வந்து இந்த காரியங்கள்ல நல்ல நாள்ல அதெல்லாம் அந்த 9 முழம் வச்சு கட்டுறோம். மற்ற நாள்ல 8 முழம், அவ்வளவுதான். 8 முழத்துல வந்து இருக்கிறது. அப்போ வந்து 18 முழம் சாரி. லேடிஸுக்கு வந்து 9 கஜம் வாங்க, 9 கஜம் புடவை கட்டியிருந்தாங்க. அப்போ 18 கஜம் சாரி. அந்த 18 கஜம் சாரியில பாதியை கிழிச்சு அந்த பிள்ளையை சுத்தி தோல்ல போட்டு மீதி பாதியை உடம்புல சுத்திட்டு சுடுகாட்டை தேடின்னு வரா. தேடின்னு வந்தா சுடுகாட்டுல வந்தா வீரபாகு சுடுகாட்டுல வீரபாகு கிட்ட கொண்டு பணத்தை வைக்கிறா. வச்சுட்டு கேட்கறா. கேட்கும்போது அவன் என்ன பண்றான், இந்த துணி, இந்த அந்த இதுக்கான கட்டணம் கேட்கறான். அந்த இதுக்காக பணத்தை எரிக்கிறதுக்காக கொண்டு காட்டுல இருக்கிற வீரபாகு கிட்ட இல்ல, கொண்டு காட்டுல போட்டுறான். உடனே ஹரிச்சந்திரன் அங்க இருக்கான் இல்லையா, வீரபாகு கிட்ட போய் பணம் கட்டுவான். பணம் கட்ட முடியல. அங்க போற வீரபாகு வந்து அந்த பாதி துணியை எடுத்துக்கிறான். அவன் மேல இருக்க துணியும் பணமும் அவனுக்கு. கோடி துணின்னு வாங்க, அந்த இது கட்டுவாங்க பாத்தீங்களா செத்து போறவங்களுக்கு, அந்த துணி. தலை கட்டுறது, தலை கட்டுன்னு வாங்க பாருங்க. அதுதான் அப்புறம் இப்ப 10வது நாள்ல செய்யறாங்க. அப்ப எல்லாம் பணம் இருக்கும்போதே செய்வாங்க. நான் இந்த துணியெல்லாம் விட்டே எனக்கு சொந்தம். அந்த உடம்புல இருக்கிற துணி, அந்த துணி இந்த புடவை பாதி கீழ்ச்சி எடுத்துட்டு விடுறான். கட்டலை, பணம் கட்டுன்றோம். பணம் இவங்கிட்ட இல்லை. இவன் என்ன பண்றதுன்னே புரியாத வந்து நிக்கிறான்.
சுடுகாட்டுல வந்து வெட்டியா ஹரிச்சந்திரன் இருக்கிறான் இல்லையா, ஹரிச்சந்திரன் தெரியல யாருன்னு. ஹரிச்சந்திரனும் சத்தியகீர்த்தியும் அவனும் ஒரு மாதிரி இருக்கா, அவளும் ரொம்ப நோயாப்பட்டு இழைச்சி ஒண்ணுமே இல்லாத அப்படியே துரும்பா போயிடுறான். துரும்பா போய் அப்படியே கிடக்கான். உடனே அவளை என்ன பண்றான், அவன் வந்து அவகிட்ட வந்து நிக்கிறான். நின்று பணத்தை எரிக்கணும், என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்றான். அதெல்லாம் இல்லை, கவர்மெண்டோட கட்டளை கட்டணும், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, இந்த 6 பணம் தேவை ஒண்ணுமே இல்லையே அப்படின்றா. அப்ப இந்த ஹரிச்சந்திரன் சொன்னா, அது உங்க கழுத்துல தாலி இருக்கு ஒண்ணுமே இல்லையேன்றான். அப்பதான் இவளுக்கு வந்து பகீருங்கிறது, இந்த தாலி யார் கண்டுக்குமே தெரியாது, இது வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஹரிச்சந்திரன் இவன் தானா, நீங்க ஹரிச்சந்திரனா ராஜா, அந்த அப்படியே என்னுடைய ராஜாவே காலில் விழ காலில் விழ. ஹரிச்சந்திரனுக்கு அப்பதான் தெரியுது சந்திரமதி எப்படி ஆயிட்டா, இவ்வளவு மோசமா ஆயிட்டா, நியாயமா ஒண்ணுமே இல்லாத போயிட்டாலே அப்படின்ட்டு. செத்து போறது தான் பிள்ளை லோகிதாசனா, அப்படியே உருக்கிறது மனசை இவனுக்கு போட்டு சலிக்கிறது. அப்ப வராரு விஸ்வாமித்திரர். ஹரிச்சந்திரா இப்ப கூட சரி, நீ சொல்லு, இந்த நாட்டை எல்லாம், இந்த நாடெல்லாம் எந்ததான் இப்ப நான் யாருக்கும் தானெல்லாம் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லி, இப்பயே ஒரு நாட்டை அத்தனை எல்லாத்தையும் கொடுத்துறேன் உனக்கு, எல்லாத்தையும் கொடுத்து உன் பிள்ளையே உயிர்ப்பிச்சு கொடுத்துறேன். எங்களோட தவசக்தியில என்னால எல்லாமே பண்ண முடியும், உன் பிள்ளைய உயிரோட வர வச்சிடுறேன், சொல்லு. நான் தான் நாகராஜனுக்கு வந்து கட்டளை இட்டு நீ போய் அந்த உன் பிள்ளைய கடின்னு சொன்னேன். அந்த நாகராஜன் நான் வந்து இப்ப எடுக்க சொன்னா எடுத்துருவான், விஷத்தை எடுத்துருவான், உன் பிள்ளை போச்சிடும். நீ ஒரே ஒரு போய் சொல்லு, நாடெல்லாம் நான் யாருக்கும் தானெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லு. ஹரிச்சந்திரன் அதெல்லாம் மாட்டேன்னு விடுவேன். அவ்வளவுதான். எவ்வளவு விஸ்வாமித்திரர் சொல்லி பார்த்துட்டு போயிடுறாரு. ஆனா விஸ்வாமித்திரருக்கு உள்ளுக்குள்ள வந்து ரிஷின்னா கூட அவரோட அந்த முனிவரோட குணம் உண்டு இல்லையா, உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியப்படுறாரு. இப்படி ஒரு ராஜாவா, இந்த மாதிரி ஒரு ராஜா உண்மைதான். அப்ப இந்திரன் சொன்னது, வசிஷ்டர் சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த அந்த போட்டி பொறாமல் வரும்போதுதான் அது வர. ஏன் சாதாரண நேரத்துல ஹரிச்சந்திரன் பத்தி பெருமையா நினைச்சுக்கிறார் விஸ்வாமித்திரன். உண்மைதான் அப்படின்னு மனசுக்குள்ள வந்து இப்படி ஒரு ராஜாவான்னு ஆச்சரியப்பட்டு மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷப்பட்டு போயிடுறேன். போனவனே இவன் என்ன பண்றான், பொண்டாட்டிக்கிட்ட வந்து நீ எனக்கு மனைவியாவே இருந்தா கூட சரி, சுடுகாட்டுக்குன்னு கட்டளை இருக்கு, அந்த கட்டளையை கட்டாத நீ வந்து பண்ண முடியாது, நீ வந்து அந்த பணத்தை எரிக்க முடியாது. இந்த சந்திரமதி உன்னுடைய தாலி எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நீ நேரம் அந்த காலகட்டம் ஏறிட்ட போ, காலகட்டம் ஏறிட்ட எனக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடு, நான் இன்னும் கொஞ்ச நாள் கூட வேலை செஞ்சு படிக்கிறேன், என் பிள்ளைய எரிக்கிறதுக்கு பணம் வேணும் அப்படின்னு போய் கேளு அப்படின்றான். போறான், இவன் போறான். போயிட்டு அந்த காலகட்டையிட்ட கேட்கறான். அவன் ஒரு பணமோ 2 பணமோ கொடுக்குறான். கொடுத்துட்டு நீ வந்து உன் பணத்தை எரிச்சு, பொண்ணோட பிள்ளையோட பணத்தை எரிச்ச உடனே என்கிட்ட வந்து 1 வருஷம் வேலை செய்யணும் வீட்டுலன்றான். ஒத்துக்கிறான் இவன். உடனே அவன் ஒரு பணமோ 2 பணமோ ஏதோ அந்த கட்டளை பணத்தை கொடுத்து அனுப்புறான். வர இவன் வரும்போது பார்த்தா அங்க அந்த ஊர் ராஜாவோட புள்ள, அந்த புள்ளைய பாம்பு கடிச்சிடும். பாம்பு கடிச்சு அந்த புள்ளை அங்க கிடக்கும். பாம்பு இல்ல, அந்த புள்ளைய கொலை பண்ணி போட்டுறான் வழியில. அந்த பிள்ளைய கொலை பண்ணி போட்ட உடனே அந்த பிள்ளையோட முகம் வந்து இந்த லோகிதாசன் மாதிரியே இருக்கும். இவன் அப்படி வரும்போது பாக்குறா, வரும்போது பார்த்தா அந்த அந்த ஒரு பணம் கிடக்கு. அந்த பணத்தோட முகத்தை போய் ஒத்து பாக்குறா, லோகிதாசன் மாதிரி இருக்கு, இவன் புள்ள மாதிரி இருக்கு. ஆஹா, சுடுகாட்டுல வச்சுட்டு வந்த பணத்தை காசு கொடுக்கலன்னு உடனே இந்த வெட்டியாருங்க தூக்கிட்டு வந்து, அந்த வெட்டியா அந்த வீரபாகு தான் சொல்றான், தூக்கிட்டு வந்து போட்டா போல இருக்கு. அப்ப ஹரிச்சந்திரனை சந்திரமதி, அப்பயே ஹரிச்சந்திரன் வந்து சந்திரமதி என் கணவன் அந்த மாதிரி செய்ய மாட்டார், அவர் பிள்ளைன்னு தெரியுமே, அவர் பிள்ளை தெரிஞ்சு எப்படி தூக்கிட்டு வந்து வெளியில போட்டார், அவர் பண்ணிருக்க மாட்டா, இந்த கட்டளையை கட்டணுன்றதுக்காக இந்த வீரபாகு தான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு வந்து அப்பயும் சாபகமும் கொடுக்க மாட்டா அவ. அதான் நான் உத்தமின்னா இந்த மாதிரி இந்த வீரபாகு இப்படி ஆகட்டும், இந்த பிள்ளைய எரிக்கிறதுக்கு பணம் எல்லாம் கேட்க மாட்டான். அந்த கீழே விழுந்து கிடந்த குழந்தைய அவதான் லோகிதாசன் நினைச்சுன்னா அவனை கையில் எடுத்து வச்சுன்னு அழுவா. இவ சந்திரபதி அழும்போது பார்த்தா அந்த ராஜாவோட சேவகர்கள்லாம் வந்துடுறாங்க. அங்க அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து இவ தான் அந்த பொண்ணை கொண்டு, அந்த பிள்ளைய கொண்டிருக்கா அப்படின்னு இவளை கொண்டு ராஜா கிட்ட நிறுத்துறாங்க. ராஜா இது மாதிரி இது பண்ண, இவளுக்கு வந்து ஏற்கனவே புத்திர சோகம். இவன் சொல்றான், நான் இல்ல, நான் கொல்லல, நான் கொல்லலன்ற. ஆனா கேட்கல. அது ஒரு சதி, அரசவையிலேயே நடந்த சதியாக நடந்தது. யாத்திரையாவது பழிய கட்டிடணும். அதுக்கு இவ கிடைச்சா, இவளுக்கு யாரும் இல்ல கேட்கறதுக்கு உடனே இவ நல்ல பழிய கட்டிடுறாங்க. கட்டின உடனே ராஜா என்ன பண்றான், பிள்ளைய கொண்டதுக்கு அதுக்கான தண்டனை என்னன்னா மரண தண்டனை, கழுத்தை வெட்டுறதுதான் அப்படின்ட்டு இவளோட இதை வந்து சுடுகாட்டுல கொண்டு போய் இவளுக்கு அவளோட தலையை வெட்டிட்டு கொண்டு சொல்றான். சுடுகாட்டுல கொண்டு வரா சந்திரபதியை அரெஸ்ட் பண்ணி காவலாளிகள் கொண்டு வரா. கொண்டு வந்து பார்த்தா இவன் அங்க ஹரிச்சந்திரன் இருக்கான். வீரபாகு பயந்துட்டு ராஜாவோட கட்டளை கூட்டு வந்து அந்த இந்த பொம்னாட்டி நிற்க வச்சு இவன் தலையை வெட்டுன்றான் ஹரிச்சந்திரன் கிட்ட. மனைவியோட தலைய வெட்டுன்னு சொல்றான்.
அப்படியே துடிக்கிறான் ஹரிச்சந்திரன். அப்ப விஸ்வாமித்திரர் வராரு. வந்து இப்பயும் ஒன்றும் இல்லை, இப்பயும் நான் இது எல்லா பழியையும் தீர்த்து உன்னை பழைய ராஜாவா ஆக்கிறேன், ஒரே ஒரு போய் சொல்லுன்றார். அப்பயும் வந்து சொல்றேன் மாட்டேன்ட்டான். எல்லாம் எனக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும், நான் அப்ப என்னோட இதுல இருந்து நெறியில இருந்து தவற மாட்டேன் அப்படின்னாரு. இது பண்ண உடனே இவங்கிட்ட கத்தியை கொடுத்து வெட்ட சொல்லிடுறான். கத்தியை ஓங்கிட்டு சொல்றான், ஹரிச்சந்திரன் சொல்றான், நெறியின் அண்ணன் என்றனை விடா நிறை பொழுதில் இறுதி இன்மை பெருக. நெறியின் அன்னை என்றனை விடா நிறை இவளுக்கு உளதில், அதாவது நெறியிலிருந்து பிழறாத ஒரு அன்னை, நெறியிலிருந்து அதாவது நெறியின் அண்ணன் என்றனை விடா நிறை இவள் கருக. நெறியின் வழியில் நின்ற ஒரு அன்னை என்ற ஒரு நிலை இவளுக்கு இருந்தால் இவருக்கு உளதேல் இறுதி இன்மை பெருக. இறுதி இன்மைனா இவளோட முடிவு வரக்கூடாது, இல்லையேல் இவள் இறுதி பெருக, இல்லாட்டா இந்த வாழ் இவளை வட்டட்டும், அதாவது இவள் இறுதி பெருக சொல்லி வாழை வீசுறான். ஒரு ராஜா, ஒரு நாட்டை ஆண்ட ராஜா வாழை சந்திரபதி கழுத்துல வீசுறான். வீசும்போது அப்படியே எல்லாருமே வந்துடுறான். விஸ்வாமித்திரரே வந்து கையை பிடிச்சிடுறாரு, வேண்டாம் தப்பு, நான் பண்ணது தப்புன்ட்டு அப்படியே அந்த 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 வாள் வந்து அப்படியே மாலையாகி பூமாலையாகி அவன் கழுத்துல ஊந்துடுறது. அப்புறம் எல்லாருக்கும் அங்க வந்து எல்லாரும் விஸ்வாமித்திரர் வரார், வசிஷ்டர் வரார், எல்லாரும் வரா. விஸ்வாமித்திரர் உண்மையாவே வசிஷ்டர்கிட்ட என்னோட தவ பலத்துல பாதி கொடுத்துறத, எனக்கு பாதி கொடுத்தது எனக்கு பெருசாவே தெரியல, ஒரு நல்ல ராஜாவை நான் இவ்வளவு துன்புறுத்திட்டேனேன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய என்னுடைய வீராப்புக்காக, என்னுடைய காரணத்துக்காக அதை சொல்றாரு விஸ்வாமித்திரங்க. என் காரணத்துக்காக, அதாவது நான் ஜெயிக்கணும்ன்ற காரணத்துக்காக நிரபராதியா இருந்த, நல்லா கேட்டுங்க, நிரபராதியா இருந்த, எந்த குற்றமுமே செய்யாத ஒரு அறநெறியா, எந்த குற்றமும் செய்யாத அறநெறியோட வாழ்க்கை நடத்திட்டு வந்த ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு நான் தொல்லை கொடுத்துட்டேன். அந்த ராஜா யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, எல்லா ஜனங்களுக்கும் நல்லதுதான் பண்ணான், உண்மையதான் பேசியிருந்தான், ஒரு சத்தியத்தோட இருந்தவனுக்கு நான் இவ்வளவு பெரிய தீங்கு கொடுத்துட்டேன். அதனால ஒரு என்னுடைய பாதி தவ பயன் வசிஷ்டருக்கு அவர்கிட்ட பந்தயம் கட்டின மாதிரி போகட்டும், மீதி இருக்கிற என்னுடைய பாதி தவ பயன் ஹரிச்சந்திரனுக்கு போகட்டும்னு கொடுத்துறாரு விஸ்வாமித்திரன். ஹரிச்சந்திரனுக்கு போகட்டும், ஹரிச்சந்திரனுக்கு நான் பண்ணதெல்லாம் கொடுமை, நாட்டை ஆளும் போது என்னுடைய இந்த பாதி பலன் அவனுக்கு இருக்கட்டும், அவனோட முடிவு காலத்துல இந்த பலன், என்னுடைய இந்த தவ பலன் வந்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும், அவனையும் அவனை சார்ந்தவர்களுக்கும் அவனுடைய நாட்டு மக்களுக்கும். அப்ப விஸ்வாமித்திரனோட தவம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அவனும் ஹரிச்சந்திரனும் ஹரிச்சந்திரனை சார்ந்தவர்களுக்கும் ஹரிச்சந்திரனுடைய நாட்டு மக்களுக்கும் அயோத்தி மக்களுக்கும் மோட்சத்தை கொடுக்குன்னா அந்த தவ பலன் எவ்வளவு பெரிய பலன். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை வந்து விஸ்வாமித்திரர் வந்து இவருக்கு பண்ணிட்டு ஹரிச்சந்திரனுக்கு விட்டு, விஸ்வாமித்திரர் மாதிரி கெடுக்கிறதுக்கும் இல்ல கொடுக்கறதுக்கும் விஸ்வாமித்திரர் மாதிரி கிடையாது. நம்ம விஸ்வாமித்திரர் முதல்ல பார்த்தோம், திருசங்குக்கு ஒரு மோட்ச ஒரு சொர்க்க லோகத்தையே உருவாக்கி கொடுத்தாரு இல்லையா. அது மாதிரி ராமலட்சுமணர்களுக்கு வந்து மந்திர சக்தியான ஒரே ஒரு மந்திர சக்தி, ஒரே ஒரு அஸ்திரத்தை பெறறதுக்கு வந்து ரொம்ப பாடுபடணும், அதுவே கிடைக்காது. ஒரு அஸ்திரத்தை நோக்கினா பல காலங்கள் தவறு இருந்தா அந்த அஸ்திரங்களை வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ கதைகள்ல. ஆனா அவ்வளவு அந்த இதுல இருக்கிற மாய வித்தையில இருக்கிற அத்தனை அஸ்திரங்களும், இந்த அண்டசராசரத்துல லோகத்துல இருக்கிற அத்தனை தெய்வங்களோட அஸ்திரங்களையும் ராமருக்கு சொல்லி கொடுத்து ராமரோட அம்பரா துணியை வந்து அவங்க உட்கார்ற மாதிரி பண்ணார். அதே மாதிரி திருசங்குக்கு அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை கொடுத்தார். ஹரிச்சந்திரனை வந்து முதல்ல பாடாப்படுத்திட்டார், அதே மாதிரி வசிஷ்டரையும் அந்த பாடாப்படுத்தினார் ஆரம்பத்துல தெரியுது. ஆனாலும் வசிஷ்டர் அந்த இது, அவர் வசிஷ்டர் வந்து இவரை பார்த்து பிரம்ம ரிஷின்னு சொல்லணும், அது வரைக்கும் இவருக்கு ஓயாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. உடனே இப்ப வந்து வசிஷ்டர் வந்துடுறார், எல்லாரும் வந்துடுறார். வசிஷ்டர் சொல்றார், நான் சொன்னேனே பத்தியா, நான் சொன்னேன் இல்லையா பத்தியா, எப்படி இந்த ஒரு ராஜா வந்து இந்த ஹரிச்சந்திரன் வந்து சொன்னேன், நான் சொன்னது உண்மைதானா, உண்மைதான், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. போட்டி எல்லாம் வேண்டாம். அப்ப சொல்றாரு வசிஷ்டர் சொல்றாரு, நான் வந்து போட்டின்றதெல்லாம் உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். விஸ்வாமித்திரர் சொல்ற வசிஷ்டர் சொல்றாரு, புரிய வைக்கணும், போட்டி எல்லாம் வேண்டாம், உன்னோட தவப்பலன்லாம் எனக்கு வேண்டான்றார். ஆனா விஸ்வாமித்திரர் உடனே, என் தவப்பலனை கொடுத்தே தீர்வு, நான் சொன்ன சொல்லது, என் தவப்பலன்ல பாதி உங்களுக்கு போகும், மீதி பாதி என்கிட்ட இருக்கக்கூடாது, அது ஹரிச்சந்திரனுக்கு கொடுத்தாதான் அவனுக்கு நான் பண்ணின பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அந்த பாதியை ஹரிச்சந்திரனுக்கு கொடுத்துட்டு, ஹரிச்சந்திரனுக்கு பயப்படி நாட்டை கொடுத்துட்டு, ஒண்ணுமே இல்லாத தவசக்தியே இல்லாத
சோர்ந்து போய் மறுபடியும் தவம் பண்றதுக்கு போறாரு விஸ்வாமித்திரர். இது மாதிரி இது எத்தனையோ தரம் விஸ்வாமித்திரர் தவம் பண்றதுக்கு இது மாதிரி தவத்தை வந்து பறி கொடுத்துட்டு மறுபடியும் போறது. அடுத்தது இன்னொரு கதை இருக்கு, அதுல சந்திப்போம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம காசிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா காட்டு இருக்கும். இந்த ஹரிச்சந்திரா காட்டு, அந்த ஹரிச்சந்திரா காட்டு தான் ஹரிச்சந்திரன் வந்து வெட்டியா வேலை செஞ்ச சுடுகாடு. வீரபாகுவோட சுடுகாடு அதுதான். அதில் தான் ஹரிச்சந்திரன் வந்து வெட்டியான வேலை செஞ்ச இடம் அது. அதுதான் இன்னைக்கு ஹரிச்சந்திரா காட்டு கங்கை நதி கரையோரத்தில் இருக்கு. கங்கை நதி கரையோரத்தில் இருக்கு. காசி போகும்போது நம்மளுக்கு போட்டில் கூட்டிட்டு போய் காட்டுவாங்க அந்த இடத்த. அதுதான் ஹரிச்சந்திரா. அந்த ஹரிச்சந்திரா காட்டில் தான் ஹரிச்சந்திரன் வந்து அந்த காலத்தில் வந்து உண்மைக்காக தன்னுடைய மனைவியை, தன்னுடைய குழந்தைய பணத்தை கையில் வச்சுட்டு தன்னுடைய மனைவியை தலையை வெட்டது அந்த இடம் தான். அந்த இடத்துக்கு போகும்போது இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டேன் மனசு. தேங்க்யூ.